வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக செய்ய போகிறது கடாய் சிக்கன் மசாலா. இதில் எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வைக்கிற ஒரு சிக்கன் இது வந்து பூரி, ரோட்டி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். வாங்க நம்ம கடாய் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம கடாய் மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஃபஸ்ட் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வரமிளகா, கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி இப்போ இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது வறுத்ததை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணும்போது பாதியை வந்து நல்லா பரபரன்னு எடுத்துக்கோங்க, பாதியை வந்து நெகு நெகுன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு ஹாஃபை வந்து இந்த மாதிரி நெகு நெகுன்னு அரைச்சிக்கோங்க, இன்னொரு ஹாஃபை இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டொமேட்டோவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அளவை வந்து இன்க்ரீடியன்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போ கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து 1 kg எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 minutes குக் ஆகட்டும். சிக்கனை மூடி வச்சிடலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு, நம்ம மூடி திறந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கடாய் மசாலாவில் நெகு நெகுன்னு இருக்கிறத இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 minutes ஆயிடுச்சு. நம்ம டொமேட்டோ க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ வந்து கேப்சிகம், ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தி இதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கடாய் மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ தூவிக்கணும். இப்போ கடாய் சிக்கனுக்கு லாஸ்ட்டாக க்ரீம் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் இன்னைக்கு பண்ணலை, ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாய் சிக்கன் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.